ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஸ்டடி டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு குட்டி டிப்ஸ் தான். ப்ளஸ் இது வந்து டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் காமனாக வர எல்லா மேக்ஸ் பேப்பர், இன்ஜினியரிங் மேக்ஸ்க்கும் வர ஒரு காமனான டிப்ஸ் தான். ஸோ இதை வந்து நான் எப்படி சொல்ல போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதாவது படிக்கும்போது என்னெல்லாம் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், எக்ஸாம் எழுதும் போது என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இப்போ 1 டே தான் இருக்குது எக்ஸாம் வரத்துக்கு. டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க கண்டிப்பாக இந்த நேரத்துக்கு. ஸோ அந்த இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் படி நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் உருவாக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் படிக்க போகிறீங்கன்னா, காலையில் ஒரு 4 கொஸ்டின், மதியானம் டு 6 o'clock, 12 to 6 ஒரு 4 கொஸ்டின், அண்ட் 6 to 12 o'clock ஆர் 6 to 10 வரைக்கும் ஒரு 4 கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி நான் டைம் லிமிட்குள்ளே நான் இத்தனை கொஸ்டின்ஸ் படித்து முடிக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் செட் பண்ணி வைங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் உங்களால் அந்த டைம் லிமிட் கூட படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி படிக்கலாம். பிகாஸ் 1 டே தான் இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட டைம் படிக்கலாம், லேட்டாக கூட தூங்கலாம். பிகாஸ் நீங்கள் இவ்வளோ நாள் 4 ஒரு 4 மாதம் படித்தது வந்து நாளைக்கு ஒரு நாளில் நீங்கள் காட்டணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் டைம் லிமிட்குள்ளே படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க. செகண்ட் வந்து என்னதுன்னா, இப்போ இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் தான் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த டாபிக்ஸ் வந்து நிறையா டைப்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைப்ஸ் படி ஒரு டைப்லேயும் அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்ளமை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. பிகாஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ப்ராப்ளம் பண்ண வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ப்ளஸ் அது உங்களுக்கு ஞாபகத்துலேயும் இருக்கும். பிகாஸ் நீங்கள் சும்மா பார்த்துட்டு போனால் அது ஒர்க் அவுட் ஆகாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதை நல்லா பார்த்து அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது மண்டையில் ஏறும். ப்ளஸ் மிஸ்டேக்ஸ் வரும். எழுதினோடனே உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வராது. ப்ராக்டிஸ் பண்ணோடனே அது மிஸ்டேக்ஸ் வரும். அந்த மிஸ்டேக்ஸ் எதனால் வருதுன்னு நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வரும். 7 8 இதில் மிஸ்டேக்ஸ் வரும். நீங்கள் மல்டிப்ளிகேஷன் போடும்போது சில மிஸ்டேக்ஸ் வரும். அதனால ஹோல் ப்ராப்ளமும் தப்பாக வரும் ஆன்சர். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போனாலே எக்ஸாம் டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த சம்ஸ் போடுவீங்க. இதில் நான் மிஸ்டேக் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஸோ இனிமேல் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேர்ஃபுல்னஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது வரும். ஸோ அதனால் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எதனால் வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா ப்ராக்டிஸ். நீங்கள் ஒரு ப்ராப்ளமும் ஒரு டைப்பையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் தான் கண்டிப்பாக உங்களால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த டைப் கேட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா டைப்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு சம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுங்க. தேர்டு வந்து என்னதுன்னா, லாஸ்ட் யூனிட்லேருந்து படிங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் 5th யூனிட்லேருந்து படிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ காலையில் நேற்று காலையில் நான் 5th யூனிட் படித்தேன். அப்படியே அதே நேரத்தில் நேற்று நைட்டு வந்து 1st யூனிட் வரைக்கும் படித்து முடிச்சிட்டேன். 5th யூனிட்லேருந்து 1st யூனிட் வரைக்கும் நான் ஒரு நாளில் படித்து முடிச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி காலையில் எக்ஸாம் எழுதும் போது எனக்கு ஃபஸ்ட்டு எந்த லெசன் ஞாபகம் இருக்குன்னா, ஃபஸ்ட் லெசன் தான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா நான் லாஸ்ட்டாக படித்தது ஃபஸ்ட் லெசன். ஸோ அதனால் அது நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கும். இதே 5th லெசனாக அது நான் நேற்று காலையில் படித்தேன். அதுக்கப்புறம் நான் நிறைய யூனிட் படிச்சுட்டு போயிட்டேன். 5th யூனிட் வந்து நான் ஃபஸ்ட்டாக படித்தேன், காலையில் படித்தேன். ஸோ அதனால வந்து அதை எனக்கு ரீகால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்குவீங்க. கொஸ்டின் பேப்பர் வாங்கினோன்னே ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் இருக்கும், ஃபஸ்ட் யூனிட்டில் வந்த கொஸ்டின் தான் 11th கொஸ்டினாக வரும். ஸோ அப்போ உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் டைம் வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்டும் எக்ஸாமில் ரொம்ப முக்கியம். ஒரே கொஸ்டினுக்கு நீங்கள் நிறையா டைம் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு அடுத்தடுத்த கொஸ்டினை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 5th யூனிட் படிச்சுட்டு அப்புறம் 4th 3rd 2nd 1 படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரீகால் பண்ணும்போது ஃபஸ்ட் யூனிட் டக்குன்னு ஞாபகம் வந்துடும். 5th யூனிட் லேட்டாக ஞாபகம் வரும். அது பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பொறுமையாக யோசித்து எழுதலாம். பிகாஸ் அதுதான் லாஸ்ட் கொஸ்டினாக இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லா யோசித்து எழுதுறதுக்கு 5th யூனிட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே படிச்சிடலாம். ஸோ இது ஒரு குட்டி டிப்ஸ். ப்ளஸ் இதோட என்ன ஆடட் அட்வான்டேஜ்னா, மேக்ஸிமம் பார்ட் சி கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அது வந்து 3rd 4th 5th, அதாவது ஒரு சிலபஸில் இருக்கிற செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் பார்ட் சி கொஸ்டின் வந்து மேக்ஸ் பேப்பரில் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் எல்லாருமே நல்லா படிச்சுட்டு வந்துடுவாங்க, 3rd 4th 5th யூனிட் அவ்வளோவா படிக்க மாட்டாங்க. ப்ளஸ் அது ரொம்ப டஃப்பான லெசனாக தான் 3rd 4th 5th தான் வந்து மேக்ஸ் பேப்பரில் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அது படிச்சிருக்க மாட்டீங்க. ப்ளஸ் அது டஃப்பாக இருக்குன்றதுக்காகவே அவங்க பார்ட்ஸில் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது 5th 4th 3rd படிக்கும் போது நீங்கள் எல்லா இம்பார்ட்டண்ட்டும் படிச்சுட்டு போயிடுவீங்க. செகண்ட் ஃபஸ்ட்டு படிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் லேசினஸ் ஆகிடும், இல்லை கொஞ்சம் டயர்ட் ஆகும் போது
ஒரு 2 இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். இதே நீங்க 5த், 4த், 3ர்ட்ல வந்து நீங்க எல்லாமே படிச்சுட்டு போறதுனால, உங்களுக்கு 15த் கொஸ்டின் ஆர் 13த் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும். அதே நேரத்துல பார்ட் சில வர 16த் கொஸ்டின் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். பிகாஸ் நீங்க லாஸ்ட் 3 லெசன வந்து நீங்க தரோவா படிச்சுட்டு போயிருப்பீங்க. ஸோ அதனால வந்து அது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜா தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போதே லாஸ்ட் யூனிட்லேருந்து படிச்சுட்டு போனீங்கன்னா, அது உங்களுக்கு பார்ட் சிலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும், டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஈஸியா அமையும். ஸோ அதனால நீங்க லாஸ்ட் யூனிட்லேருந்தே படிங்க. அடுத்தது ஒரு ஆடட் அட்வான்டேஜ், அடுத்தது ஒரு டிப்ஸ் என்னன்னா, ஃபார்முலாஸ்லாம் நீங்க படிப்பீங்கள்ல, ஒரு லெசன் வரும்போது ஒரு ஃபார்முலாஸ் படிப்பீங்க. ஒரு சம் போடும்போது, அந்த ஃபார்முலாஸ் வந்து ஒரு தனியா ஒரு பேப்பர்ல ஃபார்முலாஸ் அப்படின்னு எழுதி, நீங்க படிக்கிற ஃபார்முலாஸ்லாம் நீங்க நோட் பண்ணுவீங்க. நான் வந்து இத வந்து பர்சனலா நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். பிகாஸ் நான் இது யூஸ் பண்ண டிப்ஸ் தான். நான் 2017 ரெகுலேஷன்ல படிச்சேன். ஸோ அதனால நான் மேத்ஸ் படிக்கும் போதெல்லாம் நான் இந்த ஃபார்முலா அப்படின்ட்டு நான் எழுதி, அந்த ஃபார்முலாஸ்லாம் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். அடுத்த ஒரு டைம் படிக்கிறீங்க, அதுல இன்னொரு புது ஃபார்முலா வருது. ஸோ அது செகண்ட் ஃபார்முலா அப்படின்னு போட்டு அது ஒரு அதே பேப்பர்ல எழுதுவீங்க. ஸோ தட் ஒரு லெசன் முடியும் போது உங்களுக்கு எவ்வளோ ஃபார்முலாஸ் அந்த லெசன்ல இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க அதை ரிவைஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். சில ஃபார்முலாஸ்லாம் சேமா இருக்கும். ஸோ அதை நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது சில படிக்கும் போது உங்களுக்கு குழம்பும், அதே நேரத்தில் எக்ஸாம் எழுதும் போது குழம்பு, இந்த ஃபார்முலாவா அந்த ஃபார்முலாவான்னு. ஏன்னா 2 ஃபார்முலாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இது நீங்க ஃபார்முலா பேப்பர்னு தனியாக எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்க கண்கூடாவே பார்ப்பீங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்து நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த ஃபார்முலா பேப்பரை வந்து நீங்க எக்ஸாம் போகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு லாஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்குல்ல, அப்போது இந்த ஃபார்முலா பேப்பரை திருப்பி ஒரு தடவை ஃபஸ்ட் யூனிட்ல வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸாமில் வந்து வெரி மச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இருக்கிற, படிக்கும் போது இருக்கிற டிப்ஸ். எக்ஸாம் எழுதும் போது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டே பாருங்க. கொஸ்டின் பேப்பர்ல பார்ட்டே ஈஸியா இருக்குது, உங்களால அட்டென்ட் பண்ண முடியும்னா அட்டென்ட் பண்ணுங்க. ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கு, பார்ட் ஏல டஃபா கேட்டிருக்காங்க அப்படின்னா விட்டுருங்க. பார்ட் பி ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு, பார்ட் சி அட்டென்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பார்ட் ஏக்கு வாங்க. பிகாஸ் இது வந்து நான் தியரி எக்ஸாமாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ தான் அட்டென்ட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா வந்து அது வந்து பேசிக்காக ஒரு ப்ரெசன்டேஷன்லாம் பார்ப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்ட் பி எழுதிட்டு பார்ட் ஏ எழுதுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். லைக் ஹேண்ட் ரைட்டிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் ஒழுங்கா எழுதியிருக்க மாட்டீங்க, அவசரமாக எழுதுவீங்க. ஸோ அதெல்லாம் டிஃப்ரென்ஸ் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிக்குவாங்க. இதே வந்து நீங்கள் மேக்ஸ் பேப்பர் எழுதும் போது அவ்வளோவா ஹேண்ட் ரைட்டிங் இதில் யூஸ் ஆகாது. பிகாஸ் நீங்கள் நம்பர்ஸ் அண்ட் தென் ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு பார்ட் பி கொஸ்டின் எழுதிடுங்க. தெரியலனா பார்ட் ஏ தெரியலனா பார்ட் பி கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து ரெலவெண்ட் கொஸ்டினாக அட்டென்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு கொஸ்டின் வந்துடுச்சு, அதோட ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டான ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியல. ஸோ அட்லீஸ்ட் அதை எழுதி அந்த ஃபார்ம் எழுதினாலே ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறது, அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபார்முலா தெரிஞ்சாலே. ஸோ அது வரைக்குமாச்சு நீங்கள் போட பாருங்க. எந்த கொஸ்டினும் லீவ் பண்ணாதீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் எழுதுங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப்ஸ் போட்டு பாருங்க. கால்குலேஷன் அண்ட் தென் சிம்பிளிஃபிகேஷன்லாம் பண்ணி முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அது உங்கள் சாய்ஸ். ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ஃபார்முலாஸ் எழுதி அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணாலே உங்களுக்கு வந்து half ஆஃப் த மார்க்ஸ் வந்து எல்லா தியரி எக்ஸாம்லேயும் சரி, மேக்ஸ் பேப்பர்லேயும் சரி, நீங்கள் வந்து ரெலவெண்ட்டாக எழுதுனீங்கனாவே உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வரும். அதுவும் மேக்ஸ் பேப்பரில் ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபார்முலாஸ் வந்து கேரிஸ் மோர் மார்க்ஸ் தேன் சப்ஸ்டியூஷன். ஸோ ஃபார்முலாஸ் எழுதினாவே நீங்கள் வந்து உங்களுக்கு பாதி மார்க்ஸ் கிடைச்ச மாதிரி. ஸோ அதனால் வந்து எல்லா ஃபார்முலாஸும் பார்த்துட்டு போயிடுங்க. கொஸ்டின் தெரிலனாலும் அதுக்கு ரெலவெண்ட்டான ஃபார்முலாஸ் அது எழுதி வச்சுட்டு போயிடுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் கம்யூனிட்டி லிங்க்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.